இந்த இறைவார்த்தைகளை நம் இதயத்தில் இருத்தி ஒரு நிமிடம் ஆழமாகச் சிந்திப்போம். இயேசு நம்மை வெறும் சீடர்களாகவோ அல்லது ஒரு கூட்டமாகவோ பார்க்கவில்லை. அவர் நம்மை தம்முடைய சொந்த குடும்பமாக உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொள்கிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று அவர் சொல்லும்போது நமக்கும் அவருக்குமான உறவு எவ்வளவு நெருக்கமானது என்பதை உணர்த்துகிறார். சிறிய இடைநிறுத்தம். வாழ்க்கையின் சவால்களில் நீங்கள் தனிமையாக உணரும்போது இதோ இயேசு உங்களை பார்த்து, நீ என் குடும்பத்தைச் சேர்ந்தவன், நீ என் சகோதரன், நீ என் சகோதரி என்று அன்போடு அழைக்கிறார். கடவுளின் விருப்பத்தைச் செய்ய நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் இயேசுவின் இதயத்தோடு நம்மை இணைக்கும் பாலமாக மாறுகிறது. சிறிய இடைநிறுத்தம். இன்று ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து கேட்போம். ஆண்டவரே, இன்று உம்முடைய விருப்பத்தின்படி நான் என்ன செய்ய வேண்டும்? செபம். அன்பு இயேசுவே, உம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உம்முடைய திருவுளத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றவும், உம்முடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.